வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, பல் மருத்துவர் மற்றும் தாயை படுகொலை செய்த சகோதரர் சொத்து தகராறில் கொடூரம் நடந்திருக்கிறது. இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். சென்னை அண்ணா நகர் கிழக்கு பகுதியில் சொத்து தகராறு காரணமாக தாய் மற்றும் அவரது இளைய மகன் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அஷ்ரப் நிசா மற்றும் அவரது இளைய மகனும் பல் மருத்துவரான 42 வயதான டாக்டர் அஷ்ரப் முகமது ஆகியோர் இந்த கொடூர தாக்குதலில் உயிரிழந்திருக்கிறாரு. நீண்ட நாட்களாக நிலவி வந்த சொத்து விவகாரம் காரணமாக இந்த துயர சம்பவம் நிறைவேறியுள்ளது. வீட்டில் சந்தேகத்திற்கிடமான முறையில் 2 உடல்கள் கிடப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து அண்ணா நகர் போலீஸ் உடனடியாக விரைந்து சென்று விசாரணை நடத்தி வந்தாங்க. அங்கு வந்த மருத்துவ குழுவினர் பரிசோதித்து அவங்க இறந்து விட்டதை உறுதி செய்ததை அடுத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது. உயிரிழந்தவர்களின் உடல்கள் பலத்த காயங்கள் காணப்பட்டதால் போலீசார் தீவிர விசாரணை தொடங்கியிருக்கிறாங்க. தொடர்ந்து விசாரணையில் அடிப்படையில் கொல்லப்பட்ட பெண்ணினுடைய மூத்த மகன்கள் இருவரையுமே காவல்துறையினர் கைது செய்திருக்கிறாங்க. சொத்து தகராறு காரணமாக தாயையும் தம்பியும் தாமே கொலை செய்ததாக அவர்கள் ஒப்புக்கொண்டதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு சாட்சியங்கள் சேகரிக்கப்பட்டு வருகிறாங்க. இந்த மாதிரி கொடூரமான முறையில் இறந்து போன தன்னுடைய தாயை பார்த்து கதறி அழுத மகள்கள் சோசியல் மீடியாவில் இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.